like I'm floating. Yeah, break out, I've got to see. YouTube channel அந்த வீடியோ எடுக்கறதா? அதேதான்டா. YouTube வீடியோ எடுக்கலா? அண்ணே உங்க இரு லாக் பண்ணிக்கிறேன். டேய் நான் யார்ட்டியுமே இங்கே வந்து யூடியூப்னு அப்படிலாம் காமிச்சிக்கவே மாட்டேன்டா. வெளியூருக்கு பார்த்துருக்கியா? அப்படியா? சூப்பர்ரா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுங்க இன்ஸ்டாகிராம். சூப்பர்ரா. அரி வெளியே வாடா, வீட்டுக்கு வெளியே வா. அப்படியா? வயசானவரா? அவரோடுக்கு தண்ணி அடிச்சுட்டு போயிட போகுதுரா பாவத்தை. ஆள் பார்த்தா செதறிடுவீங்களா? ரொம்ப வீக்காக இருப்பாரா? நம்ம அப்படி மேலக்கால் வெளியே போயிடுவோம்டா. சரி ஓகேங்க. சார் கிளம்பியாச்சு. சார் நம்ம கூட இந்த அந்த வண்டி வருது, ஒரு எபிசோட் ஒன்று, அப்புறம் இன்னொரு வண்டி வரும். ட்ரெஸ் எடுத்துக்கிட்டியாடா? போதுமா? இந்த பேகை மட்டும் பிடிச்சிக்கோ பின்னாடி. பேகை நீ தான்டா பத்திரமா பார்த்துக்கணும். ஆமாடா, போன வாட்டி மாதிரி சோளம் தான் வரையும்லாம் போக முடியாதுடா. இன்னொரு 2 பேர் அங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகேங்க சார் கிளம்பியாச்சு. நம்ம கூட வர தம்பி வரான். நல்ல டீம் வேணும். இந்த மாதிரி இருக்கிற வேடுத்தூர் தர மாதிரி சொல்கிறாங்க. அமெரிக்கா காலேஜ் போகிற எல்லாருமே செலிபிரிட்டி ஆகிட்டாங்க. என் கூட சுற்றுறாங்க. போன வருஷம் வந்துட்டு போன வருஷம் என் கூட சுற்றிக்கிட்டாங்க. இப்போ அங்கே அமெரிக்கா காலேஜ் போனால் எல்லாருமே ஆப்பிள் போனால் எல்லாருமே செலிபிரிட்டி ஆகிட்டாங்க. செலிபிரிட்டி என்ன இல்லை, இன்ஸ்டாலாம் அழகா இது பிக்கப் பண்ணலாம்டா. தினமும் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் பிக்கப் ஆயிரும்டா. சரி ஓகேங்க. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி இருக்குமாடா? நீ எத்தனை? ஐயோ என் வாட்ச் ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடா, சார்ஜே போடல. மணி கரெக்டாக 3:06 இருக்குடா. வீடியோ எடுக்கவா? வீடியோவா? அங்கிட்டு போய் எடுப்போம். தான் அதை எடுத்துக்கிட்டு வரேன்ல. வண்டிக்கு எவ்வளோடா செலவாச்சு இந்த வண்டிக்கு? அதான் அவன் போட்டு நொறுக்கி எடுத்திருப்பான்ல களவாண்டவன். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்களா தொலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னடா தொலைஞ்சு போச்சுடா வண்டி. ஆட்டையை போட்டான்டா. ஈரோட்டில் போய் பிடிச்சி வந்தேன். எத்தனை 2 மாதம் கழிச்சாடா? 5 மாதம் கழிச்சா? அங்கங்கே பிடிச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துருக்கான். அங்கிட்ட என்ன வண்டின்னு தெரியல. அது அவங்க என்ன வண்டியில், எந்த வண்டியிலடா வராங்க? அவங்க எந்த வண்டியில் வராங்க? பல்சர் இல்லையா? அவங்க எனக்கு யாருன்னு தெரியாது. இவனைத்தான் எனக்கு தெரியும். சரி ஓகேங்க. ஸோ அப்படியே போயிட்டு ஸோ ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு ஆற்றுக்கு போயிருப்போம். ஸோ அந்த ஆற்றுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. அந்த ஆற்றுல வந்து போய் குளிச்சுட்டு அன்றைக்கி வந்து போய் குளிக்கலை, பட் இன்றைக்கி குளிக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்க. சொன்னதவே திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாதையை நான் நிறையா வாட்டி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. நான் மறுபடியும் காமிச்சிக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு பார்க்குறேன். வேறு ஒன்றுமே இல்லை. 2ஆம் தேதியா? என்னடா ஏன்? போவோம். 2ஆம் தேதி என்ன கிழமை வருது? செவ்வாய்க்கிழமை. எனக்கு அன்னைக்கு தானே எனக்கு கோர்ட்டே ஆரம்பிக்குது. 1ஆம் தேதி நியூ இயரு, 2ஆம் தேதி கோர்ட் 10 நாள் நான் லீவில் இருக்கேன்டா. அப்படியா? அப்போனா ஈவினிங் வேணா ஃப்ரீ பண்ணிட்டு வரேன். ஈவினிங் ஃப்ரீ பண்ணிட்டு வேணா வர முடியாது, லீவெல்லாம் போட முடியாது. எபிசோட் 250 வர்சஸ் எபிசோட் 150யா?
நான் அதுக்கு நம்ம வண்டி தான் முந்திருமேடா. அதெல்லாம் நம்ம வந்து அடிச்சிருண்டா, எனக்கு தெரியும்ல இந்த வண்டியை பற்றி. அந்த வண்டி என்ன ஸ்பீடாக போனாலும் 130 135 போகும். இது 140 145 வரையும் போகும். சின்ன பையன் தான் ஓட்டுறான்னு நினைக்கிறேன். அதான் வண்டி விட்றா, அவன் போயிட்டு போகிறான். நம்ம ரேஸ் விடக்கூடாது, நம்ம ரைடு தான் போகிறோம். அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல முட்டுவேன் மட்டுண்டு. என்னைய முட்ட சொல்கிறியா? நான் அப்படி தான் யோசிப்பேன். எவனாவது ஒருத்தர் வீம்புக்கு இப்படி ஓட்டுறான்னு வச்சுக்க, ஏதாச்சும் ஒரு சின்ன பிசுறு தட்டுச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் டம்முன்னு ஒரு அடி கேட்கும், அவ்வளோதான். அவன் ஹாஸ்பிட்டலில் கிடப்பே, அவன் வண்டி நொறியும் போய் கிடக்கும். ஆமாம் ஆமாம், ஒரே அடியாக போயிட்டாலும் பரவாயில்ல. அதுக்கு இந்தா கை போய் கால் போய் அப்படி கிடப்பான். வீட்டிலே நம்மளை பார்க்க யோசிப்பாங்க, அதுக்கு செத்துடலாமோ, அவன் செத்துருக்கலாமே, அதுக்கு செத்துருக்கலாம்டா சாமி அப்படின்னு நினச்சிருவாங்க. இங்கிட்டலாம் வந்திருக்கியாடா? வந்திருக்கியா? இங்கிட்ட வந்திருக்கியா? இந்த இடம் சூப்பர் இடம்டா ஃபோட்டோ எடுக்க. நம்மளும் ஆனால் இங்கிட்டலாம் நம்ம வர்றதே கிடையாது. இந்த வயசு என்ஜாய் பண்ணலன்னா வேற எந்த வயசுல என்ஜாய் பண்ணுவா? பண்றதா இந்த வயசு வரை பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேலே இப்போயா படிக்கலாம். ஒரு எப்படி அவன் டேய் மயிறு ஆளவே அடிச்சு தூக்கிடுவான் போல. ஆளை அடிச்சு காலி பண்றதுக்கு வரான்ப்பா. என்னாச்சுரா? வண்டி கிராஸ் பண்றதுக்கு இவ்வளோ எப்படி டென்ஷனா இருக்கு பாரு. எனக்குள்ள காலேஜ் இருக்கா? பசங்களாம் வராங்க. இன்னைக்கு எந்த யோசனையுமே இல்லாமல் டக்கு டக்குன்னு வந்துட்டாங்க. பாரு தண்ணி எவ்வளோ போகுது பார்த்தியா? வையா இருந்தா அது அன்னைக்கு வந்து யோசிச்சு போயிட்டு இருந்தோம். சார் நான் சொன்ன மாதிரியே தாங்க அன்னைக்கு வந்து பிளான் பண்ணேன் கரெக்டாக போகணுன்னு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்றைக்கி கரெக்டாக பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சொன்ன மாதிரியே செஞ்சாச்சு. லடாக்கையும் இதே மாதிரி சொன்ன மாதிரியே செஞ்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இங்கே தான் மீன் சாப்பாடு. இந்த மீன் சாப்பாடு சொன்னேன்ல, இங்கே தான் அது. போகும்போது பார்ப்போம் என்னாண்டு எப்படி இருக்குண்ணே. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக தரமாக இருக்குல்ல லொக்கேஷனு. டெட் பாடி ஊர்வலம். பண்ணுவாங்க இந்த அம்மா இருந்தது கலைஞராக இருந்ததுக்கெல்லாம் அந்த ஃபோட்டோவை காலையிலேருந்து அப்படியே மாதிரி வச்சு இந்த இது பண்ணிவிட்டு அந்த சாஸ்திரம்லாம் பண்ணி இந்த அழுவாங்கல்ல அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. எனக்கு இப்போ தான் புரியுது. என்னடான்னு பார்க்க யோசிக்கிறேன். இன்னைக்கு விஜயகாந்த் இறந்த நாள்ரா. நான் காலையில் ரொம்ப நாளாவே உடம்பு முடியாமல் இருந்துச்சு. கொரோனான்றது வந்து நம்ம டீசெண்டாக சொல்லிக்கிறது தான். ரொம்ப நாளே உடம்பு முடியாமல் தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ வந்தாச்சு. குருவித்துறைக்கு என்ன கரெக்டாக 20 மினிட்ஸ் ட்ராவலுங்க. 20 மினிட்ஸில் உள்ள போயிடலாம். சூப்பராக இருக்கும். சோழவந்தான் தாண்டி
அப்படியே லெஃப்ட் எடுத்து அப்படியே உள்ளே போகணும். இப்போ வர்ற பைக்கர்ஸ் எல்லாருமே சோழவந்தானுக்கு படையெடுத்துருப்பாங்க, சாரி குருவித்துறைக்கு. ஏன்னா வீடியோ வைகத்தில் தண்ணி நிரம்பி வந்துக்கிட்டு இருக்குல்ல, அதனால் இதை தாண்டி தானே வரணும். இல்லை 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 அது இந்த இதில் வந்து இந்த ஊரில் வந்து அப்படியே இதில் லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இந்த ரோடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்கிட்டும் போகலாம், அது ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியும் போகலாம். இது ஆனால் இந்த ரோடு நல்லாயிருக்கும். பஸ்கால் பொறுமையாக போண்டா. இந்த ரோடு கொஞ்சம் சின்ன ரோடாக இருக்கு. அவனே ஏற்றிக்க பின்னாடி இருக்கு. வா வா ஏறு ஏறு ஏறு. அந்த கோயிலை தான் சொல்கிறேன் அந்த பையன். இதில் ஒரு கோயில் இருக்கும், எனக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா அந்த கோயிலை தாண்டி தான் நம்ம அந்த இதுக்கு போகணும். வரும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதாங்க இந்த ரோட்டோட ஹைலைட்டே. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதில் தான் அந்த மடம் இருக்கும். இப்படி இருக்கு பார்த்தீங்களா ரோடு. இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருப்பாங்க போல். இங்கே ஒரு கோயில் இருக்குங்க, அந்த கோயிலுக்காகவே. அந்த கோயில் பேர் மறந்து போச்சு, நான் கிட்ட போய் சொல்கிறேன். அந்த கோயிலேருந்து அப்படியே உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். உள்ளே போனோன்னா அந்த ஆற்று வந்துடும். இந்த வந்துடுச்சு பாருங்கள். ஓகேவா? ரைட். ஏன் இந்த பொண்ணு இப்படி ஓடி வருது? எப்படி இருக்கு பார்த்தியா? சூப்பராகா? தரமாக இருக்கா? அவன் தான் அங்கிட்டு வராங்க. இதான் அப்பா தான் இல்லை, அவங்க அங்கிட்டு வராங்க. வரும் அந்த கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலேருந்து அப்படியே உள்ள அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி அப்படியே இங்கிட்ட வர வேண்டியது தான். ஆமாம், எல்லாரும் வண்டி இங்கேயே நிப்பாட்டு போகிறான். இவர் ஊரே வந்திருக்கா, பூரா ரீல்ஸை பார்த்தாண்டா வந்திருக்காங்க. அன்னைக்கெல்லாம் வரும்போது இவ்வளோ கூட்டம் இல்லை, இன்னைக்கு பாரு எவ்வளோ கூட்டம். எத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. லோன் போய்ட்டுருவோமா? எப்படி போகுது தண்ணி? எப்படி போகுது? சூப்பராகா?
இன்னும் வெயில் டயத்தில் வந்து 2 மணிக்கு கிளம்பி தான் சூப்பராக இருந்திருக்கும். இன்னும் தரமாக இருந்திருக்கும். அவங்க வந்துட்டாங்கன்னு கேளு. வா சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் தான் குளிக்கணும். வழுக்கலையாடா? எல்லாம் வழுக்காம தான் இருக்கும் போல். செப்பல் போட்டால் வழுக்குமா? செருப்பு போட்டால் வெறுங்கால் தான்டா. முள்ளெல்லாம் இருக்காதுடா. இப்போ பொருள் எங்கடா வைக்கிறது? வராரா? வரட்டும்டா. அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம பாட்டு கம்முன்னு இருந்துக்கிறலாம். நம்ம பாட்டு உள்ளே போய் நல்லா தவி குளிச்சுட்டு மட்டும் ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கிறணும். பத்திரமா வச்சுக்கிறணும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆற்றுக்கே வந்துட்டோங்க. வாடா ஹாய் சொல்கிறா. வந்தாச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போய் தான் குளிக்க போகிறோம். செம்மையாக மாதம் என்ஜாய் பண்ண போனேன். இதை கோபுரம் உள்ள எடுத்துகிட்டு போயிடுவோம்டா. இல்லைங்க இது 2ங்க. செல்ல விட மாட்டீங்கடா அப்படின்றீங்களா? சூப்பராக இருக்குல்ல. அப்படியே உள்ளே போய் குளிச்சுட்டே வர போகிறோம். அவ்வளோதான். சரி கோவா வராங்க. ஸோ ஃபைனலி வந்து உள்ளே போகிறாங்க. எங்கே ஸோ ஃபைனலி வழுக்குதுரா. நல்லா வழுக்குதுரா. வழுக்குது உனே. நடுவில் வழுக்காம மாட்டேங்குது. இவனே வா இங்கே பாரு. நடுவில் நடந்தோம். தண்ணி இந்த இடம்லாம் செம்ம வழுக்குதுங்க. வாடா எல்லாரும் வீடியோக்குள்ள வாங்கலாம். ஃபைனலி உள்ள வந்தாச்சுங்க. தரமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுனாலே எங்களுக்கு இதான் வேலை. பாருங்களேன், ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்க, இந்த மாதிரி ஃபன் பண்ண. இந்த பாருங்க தரமாக இருக்குல்ல. எப்படி போது பாரு தண்ணி. வாங்கடா குளிப்போம். ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டாங்கடா. இப்போ குளிக்க வந்தோமா ஃபோட்டோ எடுக்க வந்தோமா? அப்போ வழுக்குதுரா. கேமரா இப்போ நம்ம ஃபோன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கா மஜாவாக இருக்கலாம்டி. ஃபோன் இருக்கிறதுனால தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது. எப்படிங்க என்னடா புரியுதா? புரியுதா? ஓடு. லைட்டாக தான்டா. இல்லைடா ஆழம்னா இல்லைடா. அப்படியா? இரு ஜஸ்ட் உட்காந்து இரு இப்படி பிடிச்சிக்கிறேன். ஆமாங்க கொஞ்சம் இது நல்லா இருக்குடா. ஃபோனில் கரெக்டாக இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, அது நம்ம இதுலேயே நடந்துடலாம் போல. ஸ்விம்மிங் வரிச்சிட்டு போகிறான். கேமராடா. தண்ணி இது டேமேஜ் பண்ணாதீங்கடா. ஃபோனை காப்பாற்று. ஃபோனுங்க ஃபோன்ரா. ஃபோன் எடுத்துக்கலையா? சரி ரைட் ஓகே. ஃபோன் தண்ணிக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இருக்கட்டும்டா. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு தண்ணிக்குள்ள போட்டு ஒரு வாட்டியோட இந்த ஃபோனை நான் தண்ணிக்குள்ளே போட்டதில்லை. 1 லட்சம் 1 லட்சம். என்னதான் வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலும் எனக்கெல்லாம் போடுறதுக்கு மனசு வராது. இப்போ நம்ம ஹரிஸ் போகிறோம். தண்ணியை முக்கி எடுப்பாப்புல. நானும் அப்படிலாம் செய்ய மாட்டேன்ப்பா. எனக்கெல்லாம் பயம்ப்பா. சரிங்க, பசங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி. எனக்கு கேமரா இருக்கிறனால வந்து உள்ள குதிக்கவே பயமாக இருக்கு. இங்கே வா இவனே. இந்த இதை யாராச்சும் எடுக்கிறீங்களா? குடிக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடா.
ஐஃபோன் வச்சு போட்டோ உள்ள முங்கிட்டு எந்திரிங்க. என் கண்ணாடி போச்சு. கண்ணாடி இல்லையா? 150 ரூபானே. 150 ரூபா. அப்பலாம் உங்க சைடுல நீங்களே தண்ணி ஊத்துறீங்களே. எடுத்துடா. அழகா. ஜிம்பாடி கட்டவாடா. ஜிம்பாடி கட்டவா. சின்ன பையன் என்னவா? எடுக்கிறா. ஜிம்பாடி மாதிரி தெரியுதா? தொப்பை தெரியுதா? ஒரே ஒரு பேக் இருக்கு நல்லா. என்ன தொப்பை பேக்? இந்த சட்டை எங்கேயாவது நல்லா எடுத்துருக்கேன் பாருங்க. பேக் அப்படி வெளியே இருக்கு. இங்க இருங்க எல்லாமே ரியலா தரமா இருக்கு. பேக் இல்லையா? சூப்பர்ரா. தரமா இருக்கு உண்மையிலே நல்லா இருக்குடா. ஐயோ போஸ்ட் போடுவாங்க நைட்டு ப்ரோ வந்து வீடியோவா வாடா இருந்தா எடு போய் வா நம்ம போய் குடிப்போம். ஒரு 5 நிமிஷம் நான் செலிபிரிட்டி ஆகிக்கிறேன்டா. ஒரு என்னை கவர் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் செலிபிரிட்டி ஆகிக்கிறேன். என்னை கவர் பண்ணு. அப்போ நான் உனக்கு எல்லாமே நான் மகனே செவடியோட கேப்ல இப்போ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோங்க. உள்ளே வந்து வாடா இப்போ பசங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளும் என்ஜாய் பண்ணியாச்சு. நல்லா தானே இருக்கு. ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது. நம்ம பசங்களை தரம் ஆன் பண்ணவா? ஆன் பண்ணி தான்டா இருக்குது. அது ஓடிட்டு தான் இருக்குது. அண்ணா இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாதா? இது வாட்டர் ஏங்க நீங்கள் இழுத்து போகுன்ற நம்மளை எப்படி இழுத்து போகுன்றாங்க. நீச்சல் தெரியாதுன்னு கேட்டு நீ அசிங்கப்படுத்துறியா? நீச்சல் தெரியாமல் இல்லையா? அதுக்கு இந்த ஃபோனு இந்த கேமரா போய் ஐ4 ஆஸ்காட்சி கீழே போங்க. ஏன் ஃபோட்டோ இருக்காரு? ஏடா என்னதுண்ணா எப்படி
எங்கடா போயிடுச்சான்? ஏய் வாடா உனக்கு நான் வாங்கி தரேன். இருக்கா? ஏய் கண்ணாடி போயிருக்குண்டா. ஏய் இங்க பாரு. ஏய் இங்க வா. 150 ரூபா தானே, நான் வாங்கி தரேன் உனக்கு. வா. இதுக்கு தாண்டா இருக்கா கண்ணாடி? ஏய் அவன் சொல்லியாண்டுக்கிட்டு நேரம் எங்கேயோ போயிருக்குங்களா? கண்ணாடி முடிச்சு அதான் சொன்னேங்களா பார்த்து வைண்டு உட்காந்து அப்போலாம் இருந்துச்சா? இப்போ உட்காந்து அடிச்சுட்டு பேசுறேன். இதுல இருந்து அது அடிச்சுக்கிட்டா. அப்போல்லாம் போட்டு நல்லா முடிச்சோம் அடிச்சுட்டு பேசுறேன். ஏய் வா வேற வாங்கிக்கிறோம் விடு. இதுக்கு தான் சொன்னேன். யாரு இதுக்கு தான் சொன்னேன். கேர்ஃபுல்லாக இருக்குடா, கேர்ஃபுல்லாக இருக்கு. ஒரு அடி போன ஆசையாக இருக்கு. உனக்கு இருக்கும்ல? எங்கடா இருக்கு? மாட்டிக்கிருக்கா? ஏய் ஏய் செடிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குமா? உயிரை பறி கொடுக்குறதா? ஏழை இந்நேரம் அடிச்சுட்டு அது இந்நேரம் அந்த தளவுக்கு போயிருக்கும்டா. ஆடுறவன் ஏங்க ஒரு கண்ணாடிக்கு ஆசைப்பட்டு உயிரை பலி கொடுக்க போல பார்க்குறேன். எப்படி உன் பொருள், அதனால உனக்கு அந்த மன கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். அவன் பொருள் இல்லை, அதனால அவனுக்கு மன கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். எப்படி பிடிச்சி வச்சிருக்கேன் பாரு. அது கைப்பிடியா? இவன் என்னைய தொலைக்கலான்னு பார்க்கறான்டா. கீழே ஆணியெல்லாம் ஒண்ணு நல்லா இல்லமா? இடுப்புக்கு தான் இருக்கு. இடுப்புக்கு தான் இருக்கு. இங்க கலத்துல இறங்குது. தலையில தான் குதிக்க போறேன். ஆழம் தானே இங்கே கூட இந்த இடத்துல சரியான ஆழம்டா. சூப்பர் ஆழம் ப்ரோ. இப்போ குதிங்க, ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? குதிங்க, நான் அப்படியே எடுத்துறேன். 3, 2, 1. நீங்க போய் அப்படியே உங்களே எடுத்துறேன். இருங்க 3 எப்படி தவ இன்னும் 1 நிமிஷம் போடு. 3, 2, 1. எப்படி தவ சும்மா அப்படியே தவுங்க. 1 2 3. போயிடுச்சு. பார்க்குறீங்க அந்த இருக்கு. கூட்டு வந்து கொண்டு எடுத்துட்டு இருக்காரு. பார்த்துக்கோங்க. இவர் தான் கேமராமேன். பாவத்தை ஃபோட்டோ பிடிக்க வந்தாரா வீடியோ எடுக்க வந்தாரானே தெரியல. வீடியோ எடுக்க தான் வரணும். அட் த சேம் டைம் குடிச்சுக்கிற வேண்டியதுதான். ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் வியூலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்கும். பேக்ரவுண்ட் வியூக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. ஸோ அங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸாக குடிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் எங்கிட்ட வந்துட்டேன். அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. சரியா? நான் வேறு பாடியோடு இருக்கேன். எப்படி எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க. குளிக்கும்போது அப்படி தான் இருக்கும். கேமரா சார்ஜ் தீர போகுது. அதுக்குள்ளேயும் நம்ம முடிச்சு எழுந்திரிச்சோம்னா நல்லா இருக்கும். என்ன சொல்கிறீங்க? வா அப்படியே
ப்ரோ அப்படியே ஸ்டாண்ட் பை இருங்க, நான் அப்படியே போயிடுறேன். என்னடா கீழே கீழே இறங்கியே போயிருவோமா? லோக்கலில் பேக் பண்ண அப்படியே நம்ம நடந்து இதில் நடந்தே போயிடுவோம்டா. அது ப்ரோ ஆள் இல்லை இல்லைங்கலாம். நீ அவ்வளோதான் இதில். இருங்கடா ஒரு நிமிஷம் பிடிச்சிங்க. தேங்க்யூ. ஆமாடா. சரி ஓகேங்க. செல்லும் 1 லட்ச ரூபா கேமரா வருதா அப்படி. சரி ஓகே, நீ அப்படியே கிளம்புறேன். கேமரா முக்கியமானே, உயிர் முக்கியமாக கேமரா. அப்பனா உயிர் தான் முக்கியம். அதில் என்னடா இதை வாங்கிக்கலாம்டா. டேட்டுவா 1800. என்னடா கொள்ள ரேட்டு சொல்லியிருக்கானடா சின்ன டாட்டுக்கு. 10 லெட்டர் அதிகம். அதுக்கப்புறம் மாடல் இது ஒன்று சொல்லிக்கணும்டா அந்த இடத்துல. இங்கே வர்றவங்க வந்து இங்கனக்குள்ள ஆளுமே கிடையாது இறங்கும் போது. அதனால வந்து இங்கனக்குள்ள இறங்கியே வாங்க. நடந்தீங்கன்னா கண்டிப்பா வழுக்குவோம், கன்ஃபார்ம் வழுக்கும். அதனால கண்டிப்பா மண்டை உடைச்சல் கன்ஃபார்ம். அதனால தான் அவ்வளோதான். இங்கனக்குள்ள இறங்கி அப்படியே இப்படி நடந்தே எவ்வளோ தூரம் வரலாம். அதனால இதுலேயே நான் இறந்தேன். நல்லா லீவில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பேசி. நான் நீ நினைச்சிட்டேன்டா. சொல்லுங்க அதையும் சொல்லுங்க. லீவில் தம்பி லீவில் வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பேசி சூப்பராக குளிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா சாப்பாடு வந்து மேலே வியூவை பற்றி உட்காந்து சாப்பிட்டு போய் மீன் சாப்பாடு சாப்பிடுங்களா? இங்கே பாருங்க, இந்த எனக்குள்ள இறங்குறீங்களா? இறங்குறத கொண்டு இங்கேருந்து நடக்கிற அது வரையும் கீழே இங்கிட்ட நான் இறங்கியே நடந்துவாங்க. மேலே புல்லு கிடக்கா? இல்லைடா. அப்படியா? இந்த எனக்குள்ள ஏறினாலே அப்படியே அமுக்குது. அதான் அட்வைகேடு. இந்த படிக்கட்டு தாங்க. அப்படி வரும்போது இல்லை பார்த்தா எனக்கு முடிச்சாச்சு. அப்பாவோட அவசரப்பட்டு தங்கிட்டேடும். ஏன்டா ஃபைனலி வந்து முடிச்சாச்சுங்க. ஏன்டா நல்லா இல்லையா? அடிக்கிட்டே போறியா? எதுக்கு? எப்படா இருந்துச்சு? வாங்கடா. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகேங்க. அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட் ஸ்டார்ட் ஆஃப் யூ சேனலுக்கு மறக்காம சேனல்